அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீங்க ஒரு காட்டுல ரொம்ப தூரமா பயணிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. தண்ணியை தேடி போறப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆறு ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு பல வருஷங்களா தேங்கி கிடக்கிற ஒரு குட்டை இருக்கு. உங்களுடைய தாகத்துக்கு நீங்க எங்க தண்ணி குடிப்பீங்க? யாரா இருந்தாலும் ஆத்து தண்ணி தான் குடிப்போம். ஏன்னா குட்டையில தான் எல்லா அசுத்தமும் இருக்கும், எல்லா அழுக்கும் இருக்கும். ஓடிக்கிட்டு இருக்க தண்ணி சுத்தமா இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரிதான் நம்மளுடைய உடம்பும். உழைச்சிக்கிட்டே இருக்கிற உடல் என்னைக்கும் ஆரோக்கியமா இருக்கும். சோம்பேறித்தனமா சும்மா இருக்கக்கூடிய உடம்புல தான் எல்லா நோயும் வரும். நம்ம வாயு சும்மா இருக்காது. வாழ்க்கையிலேயே பிரச்சனைகள் நிறைய வரும். உழைச்சிட்டே இருக்கப்ப அதெல்லாம் நிறைய கடந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்ன ஏஜா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, வயதானவங்களா இருந்தாலும் சரி, உழைச்சிக்கிட்டே இருக்கணும். வயசானாலுமே நம்மளுடைய வேலையில நம்ம செஞ்சுக்கிறது தான் உழைப்பு. அது மாதிரி ஆறு போல உழைக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அழகான நாள்ல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கடவுளுடைய படைப்பை ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும். நம்மளோட உடலுடைய அமைப்பு பாருங்க. நம்ம கையுடைய உள் தோல் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். பாதங்களுடைய அடிப்பகுதியும் ரொம்ப திக்கா இருக்கும். ஏன்னா அது வெளியில நடக்கிறதுக்கும் கடினமான வேலைகளை செய்யறதுக்கும் அது தயாரிக்கப்பட்டிருக்குது. உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப லேசா இருக்கும். அது போலதான் இந்த ஏன்னா அது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய வேலைகளை செய்யறதுக்காக அது படைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஆண்கள் பெண்கள் பாத்தீங்கன்னா ஆண்களுடைய உடம்பு ரொம்ப கடினமாகவும் பெண்களுடைய உடம்பு மிகவும் மெல்லிதாகவும் படைக்கப்பட்டதுக்கான காரணம் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கடினமான வேலைகள் எல்லாம் செய்வதற்காக ஆண்களுடைய உடம்பு வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாமே கரெக்டா செய்யறதுக்காக பெண்களுடைய உடம்பு அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. உடல் உறுப்புகள் உள்ளுக்குள்ள செய்யற வேலைகள் வெளியில தெரியவே தெரியாது. ஏன்னா கை கால் வேலை செய்யறது கூட நமக்கு வெளியில தெரியும். ஆனா உடம்பு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் செய்யக்கூடிய வேலைகள் யாருக்குமே தெரியாது. மாதிரி வீட்டுக்கு உள்ள உழைக்கக்கூடிய இல்லத்தரசிகளுடைய உழைப்பு யாருக்குமே வெளியில தெரியறதில்ல. வெளியில வேலை செய்யக்கூடிய ஆண்களுடைய உழைப்பு தான் வெளியில தெரியுது. அது மட்டும் இல்லாம நமக்கு கை கால்களுக்கு கூட ரெஸ்ட் இருக்கு, ஆனா உடல் உறுப்புகளுக்கு ரெஸ்டே கிடையாது. அது மாதிரி பல வருஷங்களா இன்னைக்கும் குடும்பத்தோட நலனுக்காக, குழந்தைகளுடைய நலனுக்காக நாள்தோறும் உழைச்சிக்கிட்டு இருக்கிற அம்மா, அப்பா, மனைவி, அக்கா, தங்கை அனைவருக்கும், அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்களும் மறக்காம போயிட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.